Hello guys, welcome to Mechalex. Welcome to Solidworks tutorial. So இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் how to create patterns in Solidworks. Patterns அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து நான் எப்படி Solidworksல யூஸ் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி in case நீங்க நம்மளோட previous videos பார்க்கலனா just description போங்க. உங்களுக்கான எல்லா tutorialsமே வந்து அங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. சோ just நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள வாங்க. சோ இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இங்க நான் ஒரு புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து கிரியேட் நியூ டாக்குமெண்ட் போயிட்டு பார்ட் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ உள்ளே போனோன்னா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண விஷயம் வந்து யூனிட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மில்லிமீட்டர் கிராம் செகண்டில் இருக்குது அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இங்கே பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேட்டர்ன் யூஸ் பண்ணுறதுக்கான பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஃபீச்சர் கண்டிப்பாக தேவை, அதேமாதிரி ஒரு செகண்டரி ஃபீச்சர் கண்டிப்பாக தேவை. இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பிரைமரி ஃபீச்சர் எக்ஸ்ட்ரூட் அப்படி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டாப் லைன் செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைய போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் எக்ஸல் ஸ்கெட்ச் கொடுத்துறேன். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஃபுல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லி டிஃபைன் பண்ணல. நீங்கள் ஃபுல்லி டிஃபைன் பண்ணிட்டு போனாவே இன்னும் வந்து பெட்டராக இருக்கும், பெட்டர் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட்டில் போய் நான் மிட் பிளேன் போயிட்டு ஒரு 30 mm திக்னஸ் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு பிரைமரி ஃபீச்சராக வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்டரி ஃபீச்சர் ஒன்று வேணும். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கெட்ச் போயிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைய போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள், ஜஸ்ட் சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள். ஸோ ஜஸ்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரூட் கட் போயிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். எனக்கு வந்து ஒரு பிரைமரி ஃபீச்சர் இருக்குது, ஒரு செகண்டரி ஃபீச்சர் இருக்குது, ரெண்டு விஷயமே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ எல்லா ஃபீச்சருமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு லீனியர் பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போகிறேன். ஸோ லீனியர் பேட்டர்னுங்கிறது வந்து ஒரு வந்து இப்போ எக்ஸ்ஒய் நம்ம லென்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கிட்டு ஸோ ரெண்டு சைடு வந்து நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டேரக்ஷன் கேட்குது. ஃபஸ்ட் டேரக்ஷன் வந்து நான் இதை கொடுத்துக்கிறேன். ஃபேஸ் கொடுக்காதீங்க, எப்பயுமே எட்ஜ் கொடுங்க, அதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எட்ஜு, ஸோ செகண்ட் டேரக்ஷன் வந்து இந்த எட்ஜு. ஸோ என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல. ஸோ ஃபீச்சர் போயிட்டு அங்கே வந்து நமக்கான ஃபீச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே வந்து நான் வேல்யூ மாற்றிக்க போகிறேன். இங்கே வந்து ஒரு 30 40 வச்சுக்கிறேன். இந்த 50. ஸோ இப்படி வந்து என்னால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபீச்சரை. ஸோ நீங்கள் இதை மாற்றினீங்கன்னா டேரக்ஷன் மாறிக்கும். ஸோ அதேமாதிரி இங்கே போய் டேரக்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸுமே வந்து நம்மளால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ வந்து நம்ம லீனியர் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இதே ஸ்கெட்ச் வச்சு இதே ஒரு ஃபீச்சர் வச்சு நான் வந்து சர்க்கிள் பட்டன் காட்ட போகிறேன். ஸோ சர்க்கிள் பட்டன் போய்க்கலாம். ஸோ சர்க்கிள் பட்டனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டர் ஆக்சிஸ் தேவை, இந்த ஆக்சிஸ் தேவை. ஸோ இதை தவிர ஒரு ஃபீச்சர் தேவை. என்ன ஃபீச்சர் வந்து நம்ம சர்க்கிளாக பேட்டர்னாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சர் தேவை. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நான் ஃபஸ்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து நான் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் ஒன்று. ஜஸ்ட் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கிறேன். இல்லை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை வந்து பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு சென்டர் ஆக்சிஸ் ஒன்று கிடச்சிருச்சு, ஒரு ஃபீச்சர் ஒன்று கிடச்சிது. அந்த எந்த ஃபீச்சர் வந்து நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சர் கிடச்சி. ஸோ ஜஸ்ட் வந்து சர்க்கிள் பேட்டர்ன் போய்க்குங்க. ஸோ போயிட்டு எனக்கு வந்து என்ன கேட்குதுன்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து எந்த சென்டர் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி வந்து ரொட்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்க. ஸோ ஜஸ்ட் நான் இல்லை இன்சைடு ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இன்ஸ்டன்ட் ஸ்பேசிங்னா ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன ஆங்கிள் கொடுக்குறோமோ அந்த ஆங்கிள் வந்து ஒரு ஹோலுக்கான டிஸ்டன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், ஸோ இது 5 வச்சுக்கலாம். ஸோ இது ஈக்குவல் டிஸ்டன்ஸிங் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஹோல்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறோமோ அதை வந்து நம்ம ஈக்குவலாக வந்து ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபீச்சர் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மிரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பிளேன் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு என்ன ஃபீச்சரோ அந்த ஃபீச்சர் அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மிரர் போய்க்கிறேன். மிரர் போயிட்டால் எனக்கு வந்து எந்த பிளேன் இல்லை எந்த ஃபேஸை பேஸ் பண்ணி வந்து மிரர் பண்ண கேட்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பிளேன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளேன் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிரும் இங்கே. ஸோ இதுக்கு அப்படியே மிரராக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சிலது நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பார்த்தீங்கன்னா கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையுமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபீச்சரை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு நார்மல் டூ.
இங்கேருந்து நான் ஒரு கர்வ் ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கர்வ், ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். எனக்கு இதுக்கு தேவையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீச்சர் ஒன்று தேவை. எந்த ஃபீச்சர் வந்து நம்ம பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சர் தேவை. ப்ளஸ் இதுக்கான ஒரு கர்வ் ஒன்று தேவை. எந்த கர்வில் வந்து அது அரேஞ்ச்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வ் தேவை. ஸோ ஜஸ்ட் நான் அதுக்குள்ளே போய்ட்டேன். கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் போய்ட்டு அந்த கர்வ் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் செலக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ஃபீச்சரில் போய்ட்டு நம்ம என்ன ஃபீச்சரை வந்து நம்ம பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபீச்சர் தான். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இங்கே நம்பர்ஸ் வந்து என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒவ்வொன்றுக்குள்ள டிஸ்டன்ஸுமே என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கர்வ் பேஸ் பண்ணியே வந்து எனக்கு ஒரு ஃபீச்சர் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன், எல்லாத்தோட அப்ளிகேஷனுமே வந்து நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கணும்னா எனக்கான ஒரு ஃபீச்சர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த கர்வ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் ஸ்கெட்ச் வைக்கிறேன், ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஸோ ஜஸ்ட் நான் இங்கே அந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பாயிண்ட் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் பேஸ் பண்ணி வரணும். ஸோ என்ன ஃபீச்சர் வந்து நம்ம பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் போய்ட்டு ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் போயிட்டு என்ன ஸ்கெட்ச் அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கெட்ச் வந்து இந்த ஸ்கெட்ச். ஸோ எங்கெங்கே நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப் இல்லை அந்த பாயிண்ட் வச்சோமோ ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ஃபீச்சராக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட அப்ளிகேஷனே வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம என்ன ஃபீச்சர் பண்ண போகிறோமோ அந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபீச்சர் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி போய்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் இசட் சொல்லிட்டு டிக் பண்ணிங்க. ஸோ புது கோஆர்டினேட் சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தோட வேல்யூஸ் இருக்கும் போது ஜஸ்ட் வந்து நம்ம இந்த டேபிள் ட்ரிவன் பேட்டர்னுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ ஜஸ்ட் என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் தான் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து XY வேல்யூஸ். ஸோ XY வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே இதான் எக்ஸு ஒய் இசட் இதான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த பாயிண்ட் தான் 0 பாயிண்ட். ஸோ அங்கேருந்து நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு 40 கொடுத்தோன்னா அங்கேருந்து 40ல், ஸோ ஒயில் வந்து ஒரு 50 அப்படின்னு கொடுத்தோன்னா அங்கேருந்து ஒரு 50ல் எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நமக்கு டிராயிங்கில் வந்து எக்ஸை வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான டீட்டெயில் ஒரு அப்ளிகேஷன் வந்து கடைசியில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபீச்சருங்கிறது அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து ஃபில் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபில் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா ஒரு க்ளோஸ் ஸ்கெட்ச் ஆல்மோஸ்ட் தேவை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன் நான் இங்கே. ஸோ இது சென்டராக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஜஸ்ட் வெளில வந்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன பவுண்ட்ரி அப்படிங்க. ஸோ இதான் எனக்கு என்னோடய பவுண்ட்ரி. ஸோ அந்த பவுண்ட்ரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பேட்டர்னில் பேஸ் பண்ணி நமக்கு வரணும் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து நான் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபுல் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன ஃபேஸில் ஜென்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே நான் வந்து இந்த நம்ம என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதுவுமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடைசி ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை வந்து நான் பேட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கட் எக்ஸ்ட்ரூட் தான் வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிரியேட் பேட்டர்ன் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஃபுல்லி டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ பண்ணால் மட்டும் தான் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கெட்ச் நான் கொடுத்துக்கிறேன். 20 டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே சென்டர்லேருந்து ஒரு ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு நார்மல் கொடுத்துக்குங்க. சென்டர்லேருந்து இதோட வேல்யூ என்னங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் 40 நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கான ஒரு வேல்யூ, ஸோ சென்டர்லேருந்து இது எவ்வளோ அப்படிங்கிறத நான் கொடுத்தோணும். 10. இது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். இங்கேருந்து இங்கே 40 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளால் வந்து இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து பேட்டர்னுக்குள்ளே போய்க்குங்க. பேட்டர்னுக்குள்ளே போயிட்டு வேரியபிள் பேட்டர்ன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபீச்சரை பேட்டர்னாக கனெக்ட் பண்ண கேட்குது. ஸோ அந்த ஃபீச்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பேட்டர்ன் டேபிள் போய்ட்டு ஸோ இங்கேருந்து நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்க எல்லா டைமென்ஷன் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணுறேன். தேர்ட் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு 20 டயாமீட்டர் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு 10 mm எனக்கு வேணும். இந்த இடத்துல வந்து ஒரு 30 mm வேணும். ஸோ இந்த இடத்துல ஒரு 40 mm வேணும். அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி வந்து அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த வேல்யூஸ் மாற்றினா கூட போதும். ஸோ எனக்கு 30 mm ஒரு ஹோல் ஒன்று வேணும் பக்கத்துலேயே. ஸோ அதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு -10 கொடுக்குறோம். அப்படியே வந்து ஆப்போசிட் நம்ம ஜென்ரேட் ஆகும். ஸோ -10 இதை வந்து நான் கொடுத்துட்டு அப்டேட் ப்ரிவ்யூ கொடுத்தேன்னா உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ அந்த ஹோலை 13 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 14 நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து 20 மாற்றிக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணால் நமக்கு வந்து ஆப்போசிட்டில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சைஸஸ் வேரியன்ட்ஸ் இது மாதிரி ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி கூட நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜை பார்க்குற எல்லா விஷயமே வந்து நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இது தவிர வந்து பேட்டர்ன்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் மேபி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து வேரியபிள் பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம ஷீட் மெட்டல் ப்ராசஸில் வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ இது தவிர வந்து டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து சால்ட்வர்ஸில் எப்படி கற்றுக்குது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட பரவாயில்ல, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா வீடியோஸ் லிங்க்ஸுமே இருக்குது. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட் மெக்கலெக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மெக்கலெக்ஸ். டாடா பை. நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.